வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு பேக் நெக் டிசைன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் எப்படி ட்ரேசிங் பேப்பர் மேக் பண்ணுறதுன்னு கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு, பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நெக் லைன் போட்டுக்கலாம். அஸ் யூஷுவல் இது ரொம்ப சிம்பிள் டிசைன். ஸோ நெக் லைனுக்கு 2 லைன் ஜரி, ஒரு சுகர் பீட் லைன், ஒரு ஸ்டோன் செயின் லைன், மறுபடியும் சுகர் பீட் லைன், அவ்வளோதான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மேங்கோ ஃபில்லிங் எல்லாமே ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ சேம் செயின் தான். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு 2 லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். 2 லைன் பத்தலைன்னா இன்னொரு ஒரு லைன் சேர்த்து கூட கொடுத்துக்கோங்க, 3 லைனாக. நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். சேம் கோல்டன் கலர், அதாவது இந்த சுகர் பீட்ஸோட கலருக்கு எடுத்திருக்கேன். அயர்ன் நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அயர்ன் நீடில் நம்மளுக்கு பீட்ஸ் ஈஸியாக சீக்கிரமாக போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இதிலேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக கீழே விட்டுட்டு 2 பீடுக்கு இடையில நம்ம செயின் போட்டோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்ருக்கேன். நம்ம போட்டிருக்க செயின் ஸ்டிச்சை ஒட்டியே நம்ம போட்டுக்கலாம். லைட்டாக பீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதாவது டேமேஜாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீக்கிட்டு தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபுல்லாக கீழே விட்டுட்டு 2 பீடுக்கு இடையில நம்ம த்ரெட்டை விட்டு செயின் போட்டுக்கலாம். நான் உங்களுக்காகவே மெதுவாக போட்டு காட்டுறேன். இதுவே இன்னும் நம்ம பழகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்பீடு கிடச்சிரும். 2 பீடை கீழே விட்டு போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பீடை அட்டாச் பண்ணும்போது நீடில் 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப சிம்பிள் ஐடியா, நம்மளுக்கு ஈஸியாக ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் தான், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இது நம்பர் 14க்கு அடுத்த நம்பர். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்பர் 14 விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்றபடி இது சின்ன ஸ்டோன் செயின் தான். நம்ம சிம்பிள் நெக் டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரைடல் இல்லை நம்ம ஃபுல் மெட்டீரியலே பேஸ் பண்ணி போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டோன் செயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ஆக்சுவலாக நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ண சொல்கிறாங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ். அது பாசிபிள் தான். பட் நம்மளுக்கு அது யூஸாக இருக்குமா அப்படின்னா அது டவுட் தான். ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டில் இருக்கும். நம்மளுக்கு அந்த ஸ்டோன் சைஸ் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணுறதுனால நான் அது கொஞ்சம் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ சேம் அதையும் முடித்தாச்சு. நம்ம நெக்லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மோட்டிஃப், அதை சுற்றி அந்த கொடி மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கொடி மாதிரி இருக்கிறதுக்கு ஃபுல்லாகவே பீட் தான் கொடுக்க போகிறோம். சுகர் பீட்ஸ் தான் எப்பயும் போல். நீங்கள் ஸ்ட்ரைட் லைன்ஸுக்கு நான் கிளாத்தை பேஸ் பண்ணி 3 பீடாக கூட கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த மாதிரி கொடி மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி நெளியாக இருக்க டிசைன்ஸுக்கு எதுக்குமே நீங்கள் 3 பீட்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணவே கூடாது. ஏன்னா அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரேம்லேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நெளியாக போய்டும். ஸோ அதை மட்டும் பண்ணிடாதீங்க. அஸ் யூஷுவல் இதுவும் எப்பயும் போல் நம்ம சுகர் பீட்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி தான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ சேம் ஒர்க்கு தான். ஸோ கண்டினியூவாக போட்டுக்கலாம். அந்த டேர்னிங்ஸ் வரும்போது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக 2 தான் கொடுக்கணும். டேர்னிங்ஸ் அதிகமாக இருக்கும் கொடி டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே. எவ்வளோ நல்ல கிளாத்தாகவே இருந்தாலும் கொடி டிசைன்ஸ் டேர்னிங்ஸ் எல்லாத்துக்குமே 2 தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சேம் ஒர்க்கு தான், கண்டினியூவாக நம்ம 2 பீடாக கொடுக்க போகிறோம். ஸோ இதை உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லுக் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம மேங்கோ மோட்டிஃபை ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு கொடி டிசைன்ஸ் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம மேங்கோ டிசைன்ஸ் நம்ம ஜரியில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பீட் ஃபில் பண்ண போகிறோம். எப்பயுமே நம்ம பீட் ஃபில்லிங் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். பட் இந்த தடவை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் கொடுக்குறதுனால
அந்த கொம்பு மாதிரி இருக்கிறதுக்கு ஃபுல்லாக நம்ம ஜரி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். பீடு வந்துட்டு அந்த திலகம் ஷேப் மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இது கம்ப்ளீட்டாக அவுட்லைன் போட்டதுக்கப்புறமா அந்த லுக்கு உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப சிம்பிள் அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். உள்ளேயும் வந்துட்டு ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ணாமல், ஹெவி ஒர்க் பண்ணாமல், நார்மலாக வந்துட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்கும் இல்லையா, ஃபெதர் ஸ்டிச் மாதிரி போடுவோம் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஈஸியாக வந்துட்டு பிகினர்ஸ் வந்து போடுறதுக்கு ஏற்ற டிசைன். ஸோ அதனால் இது ஃபுல்லாகவே நம்ம அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போட போகிறோம். இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அவுட்லைன் கொடுத்ததுக்கு அப்புறமா பீட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா லைட்டாக பிகினர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கேப் வரும். ஸோ அந்த கேப் வராத மாதிரி எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சேம் இதே தான் ஃபுல்லாகவே ஒரு மேங்கோ ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு செயின்லேயே போட்டுட்டேன். ஸோ கரெக்டாக அந்த அவுட்லைனில் நம்ம அந்த ஒயிட் கலர் லைன் நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ அதை அப்படியே ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இது வந்து சிங்கிள் ஜரி லைன் தான் எடுத்திருக்கேன். எப்போயுமே டபுள் ஜரி எடுப்பேன், இப்போ சிங்கிள் தான் எடுத்திருக்கேன். சேம் இதே மாதிரி தான். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதோடய ஃபுல் லுக் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஆக்சுவலாக வந்து சென்ட்ரல் அந்த மேங்கோ போடாமல் இருந்தேன், அதை போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அந்த பீட் லைன் கொடுக்க போகிறோம். சுகர் பீடு எப்பயும் போல் நம்ம நெக் லைனுக்கு என்ன பீட் எடுத்துருக்கோமோ சேம் அதே தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த திலகம் ஷேப்புக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பீட் லைன் வரும், சுகர் பீட் லைன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போயுமே பீட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் அவுட்லைன் நம்ம கொடுப்போம். மேக்ஸிமம் நான் வந்து அப்படி தான் போடுவேன். பட் இந்த தடவை அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக அந்த ஜரியை ஒட்டி நீங்கள் வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுக்கணும். ஸோ நான் வந்து உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். அதுக்காக தான் இந்த சைடு வரும்போது உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஜரியை ஒட்டி வந்து நீங்கள் லைன் போடணும், செயின் போடணும். அப்போ தான் வந்து ஹாஃப் சுகர் பீட்ஸ் வந்து ஜரி பக்கமும், ஹாஃப் சுகர் பீட் வந்து அதை தாண்டியும் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகிடும், உங்களுக்கு ரொம்ப ஒட்டுன மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன ஐடியா தான். நம்ம எப்பயும் வந்து சுகர் பீட் வந்து ஜரிக்கு கொஞ்சம் தள்ளி தான் வந்து செயின் போட்டு அட்டாச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த மேங்கோ டிசைன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு லைட்டாக கேப் தெரியும். ஸோ என்னென்னா அது வந்து டேர்னிங்கில் இருக்கிறதுனால. இதுவே ஸ்ட்ரைட் லைனாக நம்மளுக்கு அந்த மாதிரி கேப் தெரியாது, இது டேர்னிங்கில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால தான் இப்போ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நாட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு செயின் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு நாட் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நிறைய பிகினர்ஸ் வந்து கேட்குறாங்க, டக்கு டக்குன்னு வந்துட்டு பீடெல்லாம் கலண்டு கீழே விழுந்துடுது அப்படின்னு. ஸோ அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவாக செயின் போட்டுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அது அவ்வளோ சீக்கிரத்தில் கலண்டுறாது. சேம் ஒர்க்கு தான் நான் ஃபுல்லாகவே பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜரியை ஒட்டியே போடுங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக் லைன் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இது த்ரெட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ளே வந்து நார்மலாக நம்ம ஃபெதர் ஸ்டிச் யூஸ் பண்ணி போடுவோம் இல்லையா, பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி. ஸோ அது மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லீஃப் ஃபில்லிங்ஸ் எல்லாம் பண்ணும்போது பண்ணுவோம்ல, சேம் அதே ஒர்க் தான் பண்ண போகிறோம். லைட்டாக ஒரே ஒரு லைன் மட்டும் சென்டரை மார்க் பண்ணி போட்டுக்கலாம். பிகாஸ் அப்போ தான் நம்மளுக்கு அது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணி சென்ட்ரல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. டபுள் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த கர்வ்ஸ் வர்றதுனால கொஞ்சம் மேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேலேருந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் லைட்டாக கீழே இறக்கி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் கீழே, அதாவது மேலே போடும்போது நம்ம லாக் ஸ்டிச் போடாமல் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துடணும். லாங் ஸ்டிச்சு அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து ஷார்ட் ஸ்டிச், அகெயின் லெஃப்ட் சைடு லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச், மறுபடியும்
லாங் ஸ்டிச்சு ரைட் சைடு, மறுபடியும் லாக் ஸ்டிச். இந்த லாக் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து எடுக்கும்போது ரைட் சைடில் தள்ளியும், ரைட் சைட்லேருந்து இப்போ எடுக்கும்போது காட்டுறேன். இப்போ நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்து ரைட் சைடு கொண்டு போகும்போது ரைட் சைடில் தள்ளி போட்டுருணும் அந்த லைன்லேருந்து. அப்படி போடும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு லைட்டாக அந்த ஷார்ட் ஸ்டிச்சு இருக்கு இல்லையா, அதை மறைச்சிக்கிட்டே வரும் அந்த லாங் ஸ்டிச். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் அழகாக தெரியும். அந்த சென்ட்ரு பார்ட்டு நமக்கு ரொம்ப அழகாக தெரியும், கேப் இல்லாத மாதிரி. ஒரு நூல் இன்னொரு நூலுக்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அது இன்னும் உங்களுக்கு வந்து அழகு கொடுக்கும் அந்த த்ரெட் ஒர்க்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது மேக்ஸிமம் இந்த ஸ்டிச் இப்படி தான் இருக்கும். ஸோ பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் இந்த ஸ்டிச் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. லீஃப் ஃபில்லிங் மேக்ஸிமம் நம்ம இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ சேம் ஒர்க். அகெயின் லெஃப்ட் சைடில் இருந்து எடுத்து ரைட் சைடுக்கு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் லாங்காக எடுக்கணும். எடுக்கும்போது பீடை ஒட்டி ஒட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் அதிகமாக இருக்காது. பட் அதுவும் ஒரு அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்சுக்கே வந்து லைட்டாக சின்ன சின்ன கேப் வந்து அந்த இந்த மேங்கோ கலர் தான் இது இந்த த்ரெட்டு. அந்த மேங்கோ கலர் த்ரெட்டில் வந்துட்டு லைட்டாக அந்த பிளாக் தெரியறது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது தெரிஞ்சாலும் ரொம்ப அழகு தான். ஸோ நோ ப்ராப்ளம், ரொம்ப ஒட்டி போடணும் அப்படின்றதே கிடையாது. ஸோ இப்படியும் போட்டுக்கலாம். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு போட்டு காட்டலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போடும்போது ஒரு சில இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். பிகாஸ் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ளேஸாக இருக்காது. அந்த இடத்துல வந்து எனக்கு டிப்ஸ் சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது. ஸோ அதனால் அதை கட் பண்ணிவிடுவேன். பட் அதை கட் பண்ணி போடுறதுனால நிறைய பிகினர்ஸ்க்கு வந்துட்டு டவுட் வந்தது, அந்த இடத்துல எப்படி வரும்னு தெரியலையே அந்த மாதிரி. இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கீழே வர வர அகலமாகுது. ஸோ அதனால் கூட அந்த டவுட்ஸ் வரலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்பீடாக போட்டுட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணாமல் காட்டியிருக்கேன். அதே மாதிரி இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்றதுனால சைடில் ரொம்ப கேப் விழுந்துடும் ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா. அதனால் லைட்டாக இழுத்திங்கனாவே போதும். ஸோ ரொம்ப நெருக்கமாக நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்துருச்சு. ஸோ சேம் இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ சேம் ஒர்க் அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ வந்து கடைசி ஆக ஆக நம்மளுக்கு வந்துட்டு அந்த இடம் பத்தலைனாலும் அதே நெருக்கத்தில் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்கும், எதுவும் நம்மளுக்கு தெரியாது. அவ்வளோதான், முடிஞ்சு. எக்ஸ்ட்ராவாக செயின் கொடுத்துட்டு நம்ம நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ நாட் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லா மேங்கோவுக்கும் சென்ட்ரல் அந்த லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டினியூவாக நம்ம போட்டுக்கலாம். இல்லை அப்பப்போ வேணும்னாலும் அந்த லைன்ஸ் போட்டுக்கலாம். லைட்டாக கர்வ் மாதிரி கொடுத்து போட்டோன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ சேம் ஒர்க்கு தான். ஸோ ஃபுல் மேங்கோஸையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஓவரால் புட்டாஸ் வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக இதுக்கும் நான் வந்து சுகர் பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணலை. நம்ம மேக்ஸிமம் ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த டிசைன் போடுவோம். பட் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு ஐடியா தோணுச்சு. ஸோ அதை ட்ரை பண்ணியிருக்கோம். சென்ட்ரலில் ஒரு சுகர் பீட்ஸ், அதாவது கொஞ்சம் அகலமாகவோ மந்தமாகவோ இருக்கிற மாதிரி சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு அதை சுற்றியும் இப்போ சுகர் பீட்ஸ் வைக்க போகிறோம். ரெண்டாக வைங்க, அப்போ தான் கொஞ்சம் அந்த 2 வைக்கிறப்போ வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்து நம்ம அதை கர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரே ஒரு சுகர் பீட்ஸ் வச்சுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஓவரால் புட்டாஸு இன்னொரு புட்டாஸும் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். சென்ட்ரலில் ஒரு பீடு வச்சுட்டு சுகர் பீடு வச்சுட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு லைட்டாக லூஸ் விட்டு பண்ணிங்கன்னா தான் இந்த ஸ்டிச் வந்து அழகாக பூ மாதிரி வரும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ முடிச்சாச்சு. இப்போ 3ஆவதும் முடிச்சாச்சு. ஃபுல் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஓவரால் லுக் வந்து ஃபுல்லாகவே முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்பவே சிம்பிள் டிசைன் தான், பட் ரொம்ப பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து அந்த நெக் லைனில் தான் அந்த மேங்கோ டிசைன் கொடுத்தோம், பட் ஃபுல் ஒர்க்குமே ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதுலேயே வந்துட்டு நம்ம நெக் லைன்லேருந்து அந்த கொடி டிசைன் வரைக்கும் வாட்டர் ஃபில்லிங் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் நம்மளுக்கு வந்து இது ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்ததுனால நம்ம அந்த வாட்டர் ஃபில்லிங் பண்ணல. நீங்கள் வேணும்னா அந்த நெக் லைனில் இருக்க மேங்கோ மோட்டிஃப் அந்த கொடி வரைக்கும் வாட்டர் ஃபில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.